ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் வானல் அடுப்பில் வச்சுட்டேன். வானல் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா செவந்து வரணும். வெந்தயம் போட்டு செவந்துடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் பெரிய சைஸு வெங்காயம் 2 கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட்டு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ எலுமிச்சப்பழ அளவு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வதக்கந்தலை நம்ம ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீட்டு தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. அதே போல் நம்ம ஊற்றின எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு பார்த்திங்களா குழம்பு. இப்போ நம்ம சங்கரா மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேங்க. பொறுமையாக வைக்கணும். மேலே குழம்பு தெளிச்சுடுங்க. பார்த்து பொறுமையாக வைக்கணும். சங்கரா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக சூப்பராக இருக்குங்க. சுடு சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. இப்போ மீன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மீன் பச்சை வாசனைலாம் போகணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள். மீன் நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். அதே போல் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நாம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா மணமான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு பவுல்லையும் மாற்றி வைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நான் ஒரு பவுலையும் மாற்றி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நம்மளோட சங்கரா மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.